மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே தூய்மை பணியாளர்கள் அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர் போராட்டம் காரணமாக 22 வார்டுகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 22 வார்டுகளில் தூய்மை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துருக்கிறோம். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம். சித்தார்த், இது குறித்தான விரிவான விவரம். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் 80க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு பெண் ஊழியர்களுக்கு ரூபாய் 375, ஆண் ஊழியர்களுக்கு ரூபாய் 450 ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்காமலும் தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் வைப்பு நிதிகளை ஒப்பந்ததாரர்கள் செலுத்தாமல் முறைகேடு செய்திருப்பதால் துப்புரவு பணியாளர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த பணத்தை உடனடியாக செலுத்தி வைப்பு நிதியை உடனடியாக செலுத்த வேண்டும் என்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும். அதே போல் பணியின் போது மாஸ்க், கை உறை போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இந்த கோட்டகுப்பம் நகராட்சி அலுவலக வாயிலில் இந்த 3வது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் போராட்டம் காரணமாக பகுதியில் உள்ள 22 வார்டுகளில் இந்த குப்பைகள் அல்லாமலும் தூய்மை பணி செய்யாமல் இருப்பதால் இந்த 3 நாட்களாகவே எந்த பணியும் துப்புரவு பணி நடைபெறுகிறது. இதனால் அப்பகுதி மக்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இவர்கள் தங்களை நகராட்சியிலிருந்து தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் இதுக்கான உரிய தீர்வு கிடைத்த பிறகே அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். தகவலுக்கு நன்றி சித்தார்த்.